டேய் டெல்லி, நாக்கா இங்க வா. இந்த டப்பா ஏதாச்சும் தேருமா பாரு. கோட்டு தான் தேரும். எடுத்துன்னு போ. போனுக்கும் இந்த 300 ரூபாய் பணத்துக்குமா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சீனை போட்டேன். சரியான சாவுகிராக்கி. ச்சே. அண்ணே, வண்டி எடுங்க. பாத்தியா, நான் எங்க போனாலும் எனக்கு ஆதரவா இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துற. இப்ப கூட இந்த சாந்தாக்கா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆனா என்னால அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும். ஏன் ராசி மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஊர்ல வர அப்பா அம்மாக்கு என்னால எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனையா வருது? தபாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. என் வீட்டுக்காரு எப்பவுமே இப்படித்தான், திடீர்னு அப்படி இப்படின்னு பேசுவாரு. அப்புறம் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. அவருக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, எனக்கு அது மன்னிப்பலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எங்கேயும் போவானா, உனக்கு ஒரு நல்ல வேலை கட்சி போற வரைக்கும் என் கூடயே இருந்துக்கலாம். வேலை எப்படிக்கா கிடைக்கும்? அதான் என் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் எல்லாம் தொலைஞ்சிடுச்சு. உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், வா. உன் பேர் என்ன? உங்களுக்கு மட்டன் பிரியாணி. சரி, உன் பேர் என்ன சொல்லு. இந்தாங்க சார், உங்களுக்கு சிக்கன். அப்பா பேரு என்ன சார்? சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்காவோட வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. சார் பிரியாணி சார். என்னையா வாங்கியாச்சா? வாங்கியாச்சு சார். லெக் பீஸா கேட்டிங்களா? சார் அவனுக்கு ரொம்ப துமுறு சார். காத்தவங்கிட்ட லெக் பீஸ் கேட்டதும் வியாபார நேரத்தில் தொந்தரவு பண்ணாதேன்னு முறைக்கிறா சார் அவன். ஒன்று பண்ணு, கிரிக்கு ஃபோனை போட்டு கடையில் போய் தகராறு பண்ண சொல்லு. சரி சார். தானா பயந்து வந்து ஃபோன் பண்ணுவான் காத்தப்பேன். சரி சார். அந்த டைமில் நல்லா வச்சு செய்யலாம் அவனை. சரி சார். சரி சரி, சூடு ஆறிட போது பிரியாணி பிரித்து வை. இந்த எடுத்து வைக்கிறேன் சார். உனக்கு வாங்கிட்டல சார்? நான் சாப்பிட்டுட்டேன் சார். சார் ஸ்டேஷனில் இருக்க எல்லாத்துக்குமே பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். மாமூல் வாங்குறதுலையும் ஒரு நியாய தர்மம் இருக்குனையா. நீ பாட்டுக்கு ஊருக்கே பார்சல் கேட்டினா அவன் முறைக்காம என்ன பண்ணுவான்? உன் வீட்டுக்கு சேர்த்து கட்டிக்கிட்டியா? ஆமாம் சார். அப்போ உன்னை முறைச்சதுல தப்பே இல்லை. கிரிக்கு ஃபோன்லாம் பண்ணாத. ஓகே சார். அது என்னது? குருமா சார். ஓ, லெக் பீஸ் உள்ள இருக்கா? உள்ள இருக்கு சார். நல்லா தான் இருக்கியா? ஒரு திருட்டு கேஸு. சரிங்க சார். ஒரு மினிஸ்டருக்கு வேண்டிய பொண்ணு. அப்படிங்களா சார்? ஊர்ல இருந்து கிளம்பி வந்துருச்சு. சரிங்க சார். சென்னைக்கு தான் வந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஓகே சார். ஃபோட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்சியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அமைச்சிருக்கோம். சரிங்க சார். அவரை வாட்ஸ்அப் ஆன் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஓகே சார், உடனே எஸ்ஐ கிட்ட சொல்லிடுறேன். நீ சாப்பிட்டல? சாப்பிட்டேன் சார். சார், மினிஸ்டரோட பிஎஃப் ஃபோன் பண்ணாரு. 15 லட்ச ரூபாய் நகையை திருடிட்டு பொள்ளாச்சிலேருந்து ஒரு பொண்ணு சென்னை வந்துருச்சான் சார். அந்த பொண்ணு ஃபோட்டோ உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்களா சார்? சே, இந்த பிரியாணி ஒழுங்காக சாப்பிட விட மாட்டாங்க. ஆமாம், மெசேஜ் வந்திருக்கு. சரிங்க சார். ஃபோட்டோ வேறு டவுன்லோட் ஆகலை. சே, நெட்டே சரியாக கிடைக்க மாட்டேங்குது.
மாட்டிக்கணும். சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். பாத்தியா, 15 லட்ச ரூபா நகையை ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிருக்கு இந்த பொண்ணு. காலேஜ் படிக்கிற பொண்ணு என்ன வேலை பண்ணிருக்குது பாத்தியா? நமக்கு ஒரு லெக் பீஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம் சார். சரி, நீ உடனே பிரிண்ட் போட்டு தேடணும். ஓகே ரொம்ப முக்கியமான கேஸ். சரிங்க சார். இதுல நீ மட்டும் தானா இல்ல சொல்றா? சார். ஒழுங்கா சொல்லிரு சார். சார். சொல்றா. இவர் எங்கேருந்து ஃபோட்டோவுக்கு பிரிண்ட் போட்டு பார்க்க போறாரு? பிரியாணி சூடாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு எடுத்துன்னு போறாரு. நல்லா இருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டோட நிலமை. சரி சார். பிரியாணியாவது சாப்பிட்ட வயிற்று நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், சரியா? சரி சார், வரேன். ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. விடிஞ்சா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்க மாட்டா, அவ நல்லாவே இருக்க மாட்டா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? நீ இந்த பொண்ணை எதுக்கு சார் தெரியுங்க? இந்த பொண்ணு 15 லட்ச ரூபா நகை ஆட்டையை போட்டு வந்துருச்சு. பார்த்தா அப்படி தெரியலையே சார். அப்போ நீ பார்த்துருக்க? ஆமாம் சார், பார்த்துருக்கேன். எப்போ? எங்க? இப்போ தான் நீங்கள் ஃபோட்டோவில் காமிச்சிங்களே. பாத்தியா, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. அதனால தான் சார் ஆட்டோ ஓட்டுறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல. இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, திருந மாதிரி தெரியலையே. இந்த காலத்தில் ஆளை பார்த்து இடப்படாதீங்க. 50 ரூபா பிட் பாக்கெட் அடிச்சோன்னா உதன்னு உதைக்கிறோம். 500 கோடி அடிச்சவங்களுக்கு ராஜ மரியாதை நடக்குது. என்ன பண்றது? எல்லாம் தலையான. நாம மட்டும் மீட்டருக்கு மேலே ஒரு 10 ரூபா கேட்டால் ஏதோ கொலை குத்த பண்ண மாதிரி முறைக்கிறானுங்கப்பா. இப்போ அந்த பொண்ணு என்னன்னா 15 லட்ச ரூபா நகையை அசால்ட்டாக லவுட்டிக்கிட்டு வந்திருக்கு. பாத்தியா, இதெல்லாம் நேரம். பக்கத்துல என்ன இருக்க? பசங்களை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேண்ணா. ஏய் சாந்தா, என்ன டைம் ஆகுது பாரு, சீக்கிரம் வாடி. ரெடி ஆகி வர வேணாமா? கொஞ்சம் இரு. உங்க அப்பா பாத்தியா, வழக்கம் போல பேப்பரை படிச்சுக்கின்னு சில்லுன்னு சட்டையை போட்டுக்கிட்டு ரெடி ஆகி நின்னுறாரு. நான் உங்களையும் ரெடி பண்ணி சமையலும் பார்த்துக்கின்னு டிஃபனை கட்டி ரெடி பண்ணி வரத்துக்குள்ள லேட் ஆயிடுச்சுன்னு கத்துறாரு. ஐயோ, வா 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 வா. நான் சாயந்தரம் திரும்பி வரப்போது எனக்கு நிறைய கதை சொல்லணும். எனக்கு சொல்றேன். இவ கதையே பெருங்கதையா இருக்கும் போல இருக்கு. அது கேட்டாலே போதும். ஆமா ஆமா, என் கதையை சொல்றேன். போங்க, இங்க பாரு. பாய், டாடா, போங்க. வாமா, டைம் ஆகுது. கூட்டு வரேங்க. அம்மா ஹோம்வொர்க் நோட் மறந்துட்டேன். என்ன வேலைய போச்சுடி உனக்கு? நீ போ. வாடா. சீக்கிரம் எடுத்துன்னு வா. எல்லாத்தையும் காலையில செட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அங்கங்க புக்க வச்சுதுங்க. அவுத்துட்ட கழுதைங்க மாதிரி 2 ஓடி ஆந்து பேக் ஒரு பக்கம் புக்கு ஒரு பக்கம் வீசிட்டு விளையாட ஓடி வந்துருதுங்க. சரி, சாயங்காலமா தெருமுனையில போய் நின்று பஸ்ல பிள்ளைங்க இறங்குற இடத்துல நின்று கூட்டின்னு வா. சரியா? பேப்பர்லாம் பார்த்தா பயமா இருக்குமா. சரி வரட்டா? பாய்டா.
எல்லாம் இவர் பண்ற வேலை. கடுகு போட்டா வெடிக்கிற காஞ்ச வடச்சட்டி மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு கிளம்புறாரு. இந்த பர்ம பிபி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சொன்னது தான். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் சகல உரிமையோடு இருக்கலாம். ஆனால் என் வீட்டுக்காரை மட்டும் கண்டுக்காத, இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லி மனசை கஷ்டப்படுத்தினே இருப்பாரு. என்ன எதுனா சொன்னா கூட பரவாயில்லக்கா, ஆனா என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது, அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு பழகி போச்சுமா. நம்ம மனசுல போட்டு கவலைப்படுறதுல 1000 விஷயங்கள் சுத்தி இருக்குது. ஆனா அதுல ஒரு விஷயம் பண்ணா 1000 விஷயங்கள் காணா போயிடும். என்ன பண்ணணும்? அந்த 1000 விஷயத்தையும் மனசுல இருந்து தூக்கி வீச கத்துக்கிட்டா போதும். பசிக்கலையா? பா சாப்பிடலாம் பா. போதுமா? அக்கா, நான் வந்ததுல இருந்து என் ஃபோனு சர்டிஃபிகேட்லாம் காணாம போனது எனக்கு உறுத்தலாவே இருக்கு. போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா ப்ளீஸ்க்கா? போலீஸ் கிட்டலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள திட்டுவாங்க பேப்பி. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற பேப்பி. சரி வா, உன் திருப்திக்காக வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். ஆனா பசங்க ஸ்கூல்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம திரும்பி வந்துடணும். ஏன்னா இந்த ரோட்ல எல்லாம் ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி. அதான் யோசனையாகுது. நானும் உங்களை தொல்லைப்படுத்த வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா எங்க வீட்ல இருக்கிறவங்க கூப்பிடுறதுக்கு ஒரே ஒரு வழி அந்த ஃபோன் மட்டும்தான்க்கா. அந்த போனை எடுத்து உங்க வரை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க போனை எடுத்து நான் இங்க இருக்கிறத சொல்லிட்டா அந்த கிழமை நேரா கிளம்பி இங்கே வந்துருவாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. சரி, உங்க போனை வாங்கி பண்ணலான்னு பார்த்தா அட்ரஸை கண்டுபிடிச்சு இங்கே வந்துருவாங்க. அதுக்கும் பயமா இருக்கு. ஆமா, திருண்ண விஜயா, உன் வீட்ல இருந்து வர போனை எடுத்து, சாமி வணக்கம், என் பேர் விஜயா, உன் பிள்ளைகிட்ட இருந்து இந்த போனு இந்த அட்ரஸ்ல இருந்து திருண்ணன்னு வாக்குமூலம் கொடுப்பல. கற்பனை ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்குது. எப்பவுமே இப்படியே சிரிச்சிட்டு இருக்கணும் பிப்பி. நீ கலங்கி உட்காரத பார்த்துட்டு மனசே கேட்கலம்மா. சரி வா, சட்டுன்னு சாப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிக்கா. சாம்பார் ஊத்தவா? ஆரிச்சாமி சார். என்னவா? தெரியலையம்மா, என்னாச்சு? ஏதோ போலீஸ் வந்திருக்கு. சரி வா பாப்போம். பாப்போம். ஆரிச்சாமி சார், ஸ்டேஷன்ல இருந்து ஐயா அனுப்புனாரு. மார்ச்சேரியில அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட பாடி இருக்கான். ஐயோ, நீங்க வந்து உங்க பொண்ணான்னு கொஞ்சம் அடையாளம் காட்டிட்டு போங்க சார். ஐயோ, என்ன சொல்றது? என்னங்க? ஏய் பார்வதி, கவிதா, மயக்க அடிச்சு விழுந்துட்டா. ஆத்தாடி. அம்மா, அம்மா என்னமாச்சு? அம்மா, பார்வதி என்னாச்சு? கவிதா போய் தண்ணி எடுத்து. பார்வதி, பார்வதி என்னங்க சொல்றீங்க? பார்வதி, பார்வதி மயக்கம் தெரியாது போல இருக்கு. பார்வதி, பார்வதி, கவிதா சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரம் தண்ணி தண்ணி. பார்வதி, பார்வதி, பார்வதி. ஐயோ அம்மா. என்னங்க சார், பொண்ணை காணும் தானே சொன்னோம், அதுக்கு போய் பாடி கேடுன்னு சொல்லிக்கிட்டு. சார், ஒரு நாளைக்கு எத்தனையோ மிஸ்ஸிங் கேஸ் வருது. அதுல எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். இதுக்கு போய் அழுதுகிட்டு நாங்க எங்க டியூட்டியை பாக்குறோம் சார்.
பார்வதி ஒண்ணும் இல்ல பார்வதி. கண்டிப்பா அது நம்ம பொண்ணா இருக்காதுங்க. பார்வதி நீ அழாத. அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அழாதீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. போலீஸ்லாம் வந்திருக்கு. கவிதா அவ அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அழாதீங்க. சார் என்ன சார் இது மாத்தி அழுதுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க சார், ஐயா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க சார், ஐயா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க சார். வரேன் சார். அம்மா பாத்துக்கமா வரேன். நம்ம தெருவே அமைதியா இருந்துச்சு. இப்ப பாரு, பிபிக்கு மாப்பிள்ள பார்த்தாலும் பார்த்தாங்க, போலீஸ் அடியாளுன்னு ஒரே அமக்கலப்படுது. இந்த பார்வதி எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறா. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. மர்மமா இருக்கு. இவரெல்லாம் வாத்தியாரு. இவர் பாடம் சொல்லி கொடுத்து பசங்க படிச்சு என்ன ஆக போறாங்களோ தெரியல. நம்ம பிள்ளைங்க தான் பாவம். ஐயோ நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி இருக்கேடி. என் பொண்ணுன்னு நெஞ்சில வச்சு தாங்கினேன். அப்படிலாம் பார்த்துக்கிட்டே என் மேல அவமான தள்ளி வீசிட்டு போயிட்டாலடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நேத்து வரைக்கும் நம்மளை பார்த்து பொறாமப்பட்ட ஊர் ஜனங்க இன்னைக்கு அசிங்கமா பேசுறாங்க. பாத்தியா கவிதா? ஒரு பக்கம் போலீஸ் பாடி அடையாளம் காட்டுன்னு வந்து நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊர் ஜனங்க அசிங்கமா பேசி அவமானப்படுத்துறாங்க. இப்படி பண்ணிட்டு போயிட்டாலடி. இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. வணக்கம் சார். நெக்லஸ் திருட்டு கேஸ் சம்பந்தமா ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்க சார். அந்த போட்டோவில் உள்ள பொண்ணு சென்னை பஸ் ஏறி இருக்கு சார். அதை பார்த்த ஆளுகிட்ட போட்டோவை காட்டி விசாரிச்சேன் சார். அவன் தலையில் அடிக்காத குறையா சத்தியம் பண்றான் சார். அதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏன் சார், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க கேஸை பார்க்கறதுக்கே ஆள் இல்லை. ஒரு நாளைக்கு சென்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க தெரியுமா சார்? ஃபோட்டோ மட்டும் கொடுத்துட்டு பிடிங்கன்னா எங்கே சார் போய் பிடிக்கிறது? அந்த பொண்ணு ஃபோன் வேற வேலை செய்யலை. நாங்கள் என்னங்க சார் பண்ணட்டும்? அந்த பொண்ணை தேடுற ஆள் லோக்கலில் பெரிய புள்ளி. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க சார். அவங்கக்கிட்ட நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாதுங்க சார். அவங்களுக்கு சட்டத்தில் இருக்கிற இண்டு இடுக்கு ஓட்ட உடசல் எல்லாமே அத்துப்படிங்க சார். நம்ம தேடி கண்டுபிடிக்கலைன்னா அவங்களே இறங்கி தேட ஆரம்பிச்சிருவாங்க சார். தேவையில்லாத பிரச்சனையில் போய் முடியுங்க சார். இதே நாளை பின்ன பொள்ளாச்சியில் ஒரு கேஸு உங்களுக்கு உதவணும்னா நாங்கள் உதவ முட்டுருமா சார்? லோக்கல்ல இருக்கிற திருட்டு நகை வாங்குற கடையெல்லாம் கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க சார். நகையோட வர்றவங்களுக்கு அதான முத இடமுங்க சார். அந்த ஆளு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கொல்றானுங்க சார். பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். வேலை செஞ்சு தான் ஆகணுங்கிறீங்க. கெஞ்சியும் கொஞ்சியும் வேற வேற வார்த்தைகளை வேற சொல்லிட்டீங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? செஞ்சு தானே ஆகணும். ரொம்ப நன்றிங்க சார். சரி சார், ரொம்ப சந்தோஷங்க சார். ஓகே ஓகே.
என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ மேல ஆக வேண்டிய விஷயத்தை பார்க்கலாமே. கண்டிப்பா. அவர் பையனுக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கும் வேலாயுதத்துக்கு தான் கல்யாணம்னு சொன்னாரு. பிசினஸோ இல்ல மத்த விஷயமோ, எனக்கு நான் நினைச்சதை அடைஞ்சுதான் பழக்கம். கல்யாணமாகி போயிட்டா மட்டும் நான் உனக்கு அக்கா இல்லைன்னு ஆயிடுவேனா? நீங்க எப்ப வேணாலும் அங்க வரலாம். ஒரு கால் பண்ணா நானும் இங்க ஓடி வந்துருவேன். என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணிக்க போறா? இதுலன்னு சந்தேகம் என்னதான்? நான் இப்ப சொன்னது எதுவுமே பொய் இல்லம்மா, நிஜம். எனக்கு சம்மதம். நீங்களே வேலாயுத சருக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான்னு நான் நம்பினேன். கழுத்தறுத்துட்டு ஓடிட்டா? இல்ல சார். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பிபி கழுத்துல அந்த வைர நெக்லஸை காணுமே, என்ன பண்ண? வித்துட்டியா? சார் இப்போ அழுது என்ன சார் பிரயோஜனம்? வளர்க்கும் போதே பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்த்துருக்கணும். வாத்தியார்னு சொல்றீங்க, ஆனா பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலையே. சார் அழாதீங்க சார்.